உலகெங்கிலும் வாழும் அறிவார்ந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள், ராசி பலன்கள், அது போக வந்து ஜோதிட ஆன்மீக தகவல்கள் நிறைய நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நானும் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கும் தொடர்ந்து பெரிய ஆதரவை கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு உபயோகரமாக இருக்கக்கூடிய ஒரு தகவலை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பத்தினத்தை வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு ராசிக்கும் மேசம் முதல் மீனம் ராசி வரைமான 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன ஸ்தானத்தில் இருந்தால், அதாவது 1வது ஸ்தானத்தில் ராசியில் இருந்தால் என்ன பலன் தருவாங்க, 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் தருவாங்க, 3ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் தருவாங்க அப்படின்றதெல்லாம் பற்றி விவரமாக பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் வந்து இந்த நிகழ்ச்சி மூலிமா நம்ம வந்து முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய வியாழன் தான் கிரகங்கள்லேயே முழு சுபர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வியாழன் வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன ஸ்தானத்தில் இருந்தால் என்னென்ன பலன்கள் தருவார் அப்படின்றத பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே அவர் தனிச்சு மட்டும் இருக்க மாட்டார். ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜனன ஜாதகத்தில் இது முக்கியமாக சொல்ல வந்து கோச்சார நிலையை சொல்ல வரல, தற்காலிக கிரக நிலையை சொல்ல வரல. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில், உங்களுடைய தனிப்பட்ட உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் பிறந்தப்போ உங்கள் ராசிக்கு குரு எங்கே இருந்தார் அப்படின்றத வச்சு பலன் சொல்ல போகிறோம். ஸோ அப்படி சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய ஏனைய மற்ற கிரகங்கள் சேர்க்கையும் இருக்கும். ராகு சேர்ந்திருப்பார், சனி சேர்ந்திருக்கலாம், சூரியன் சேர்ந்திருப்பாங்க. என்னவா இருந்தாலும் குரு இந்த ராசியில் உங்கள் ராசிக்கு எந்த இடத்துல இருக்காரோ அதுக்கு என்ன பலன் அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் வந்து இந்த காணொலியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்துக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்து உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசி சந்திரன் எங்கே இருக்கோ அதுதான் உங்களுடைய ராசி. அதில் எழுதியும் குறிப்பிட்டிருப்பாங்க. மேசராசி, ரிஷபராசி, மிதுன ராசி அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுட்டு அந்த ராசியிலேருந்து எண்ணி பாருங்கள் எத்தனாவது கட்டத்தில். ராசினா அதான் முதல் ஸ்தானம். ராசி வந்து முதல் ஸ்தானம். அங்கேருந்து எத்தனாவது கட்டத்தில் குரு இருக்கார் அப்படின்றத பாருங்கள். ஒருத்தருக்கு ராசியிலேயே குரு இருக்கலாம், ஒருத்தருக்கு 2ஆம் இடத்துல இருக்கலாம், ஒருத்தருக்கு 12ஆம் இடத்துல இருக்கலாம். எந்த ஸ்தானத்தில் வேணாலும் இருப்பார், எந்த கிரகங்களோட சேர்ந்தும் இருப்பார். ஸோ அதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த காணொலியை பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வந்து உபயோகரமானதாக இருக்கும். இப்போ தனுசு ராசின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய முழு சுபகிரகமாக சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சொந்த ராசி, சொந்த வீடு, ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடு. ஸோ தனுசு ராசியில் குரு அமரும் போது என்ன மாதிரியான பலன் தரப்போகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ குருவுடைய அம்சத்திலே வரக்கூடிய ராசியாக தனுசு ராசி இருக்கிறதுனால குருவுடைய அம்சம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிசுத்தம், பரிபூரணம் எல்லாமே அதில் வந்துடும். அதே போக வந்து நேர்மறையான எண்ணங்கள், சிந்தனைகள், நல்லது மட்டுமே யோசிக்கக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில் இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து பார்த்திங்கன்னா தனக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கிறது அப்படின்ற ஆற்றல் பெற்றவர்கள் தான் வந்து இந்த தனுசு ராசிக்காரர்கள். ரொம்ப சுறுசுறுப்பாகவும் அதே நேரத்தில் புத்தி கூர்மையோடும் செயல்படக்கூடிய, புத்தி கூர்மைன்னு சொல்கிறத விட எந்த ஒரு செயலையும் நிபுணத்துவத்தோட, ஞானத்தோடு செயல்படக்கூடிய பண்புகள் கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு குருவே ராசி அதிபதியாக வந்து அவரே ராசியில் அமர்றாரு அப்படின்னா எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, ஜாதகத்தில் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயம் ராசியிலேயே சந்திரன் அப்படின்ற, ராசியிலேயே குரு அமர்றாரு அப்படின்ற அந்த சிறப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது மீது எல்லா நெகட்டிவான விஷயங்களையுமே போக வச்சிடும், எல்லா தோஷங்களையும் அகற்றிடும். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான அற்புதமான ஒரு நிலை தான் வந்து ராசிநாதன் ராசியிலேயே அமர்றது. அவர் முழு சுபகிரகமாக இருந்து தன்னுடைய சுப வீடான, ஆட்சி வீடான தனுசு ராசியில் ஆட்சி பலம் பெறுறது. ஸோ அந்த வகையில் வந்து தனுசு ராசிக்காரருக்கு ராசியிலேயே வந்து குரு இருக்கார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உள்ளபடியே மிக சிறந்த உன்னதமான ஒரு யோகம் தான் நம்ம சொல்லணும். பொதுவாகவே குரு வந்து முழு சுபகிரகம் இல்லையா, அவர் தனக்காரகன், புத்திரக்காரகன்றதும் கூட. ஸோ அதனால் வந்து குரு ஆட்சி உச்சம் பெற்ற நிலைகளில் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு, இத்தனைக்கும் அது பகை லக்னமாக இருந்தால் கூட, ராசியாக இருந்தால் கூட, குரு வந்து ஆட்சி உச்ச நிலைகளில் இருந்தாருன்னா கண்டிப்பான முறையில் எந்த ஒரு சூழலையும் வந்து பொருளாதார நெருக்கடியும் மற்ற எந்த கல்வி சார்ந்த பிரச்சனைகளையும் கண்டிப்பான முறையில் கொடுக்க மாட்டார். புத்திர பாக்கிய தடைகளில் கொடுக்க மாட்டார். நல்ல விதமாக இதெல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்த்தத விட ரொம்ப சிறப்பான வகையில் அமையும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அப்படி வரக்கூடிய இடத்துல இங்கே தனுசு ராசிக்காரர்களுக்கே வந்து குரு ஆட்சி பலத்தில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அவங்க வாழ்க்கையில் எல்லா காலகட்டங்கள்லையுமே கூட வாழ்க்கைனா இன்பம் துன்பம் இருக்க தான் செய்யும். அதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது தசாபுத்திகள். ஸோ தசாபுத்தி ஒரு தசா நமக்கு யோகத்தை செய்யும், ஒரு தசா வந்து நமக்கு வந்து தோஷத்தை செய்யும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா தோஷத்தை செய்யக்கூடிய தசா காலத்தில் கூட குரு ஆட்சி பலம் பெற்று ராசியிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு எப்பயுமே வந்து நற்பெயரும் பொருளாதார தண்ணீரமும் இருந்துகிட்டே இருக்குன்றத உறுதியாக சொல்ல முடியும்.
நல்ல சிந்தனைகளோடு பயணிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனாலேயே வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்றதை நம்ம உறுதியாக சொல்லலாம். அதை தாண்டி இந்த 12 ராசிகளில் வந்து குரு நிற்கிற பலன் அப்படின்ற பார்க்கும்போது வந்து இதில் ரொம்ப முக்கியமான உன்னதமான ஸ்தானங்கள்னு சில ஸ்தானங்கள் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. அதாவது ராசிக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு கேந்திர ஸ்தானம் சொல்வது வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி. மீன ராசியில் வந்து குரு அமர்றது ஆட்சி, அங்கேயுமே ஒரு பலம் பெறக்கூடிய ராசி தான். தனுசு ராசியில் எப்படி பலம் பெறாரோ அதே போல் மீன ராசிலையும் வந்து குரு வந்து ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு வீடாக வருது. அந்த மீன ராசி வந்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாக வரும். ஸோ அந்த வகையிலையுமே கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயணங்களும் வெளிநாட்டு தொடர்புகளும் கொடுக்கக்கூடிய, அது ஒரு குண்டுச்செடிக்கில் குதிரை ஓட்டாமல் வாழ்க்கையை சிறப்பாக மகிழ்ந்து வாழ்கிறதுக்கான யோகத்தை வந்து 4ஆம் இடத்துக்கு குரு கொடுத்துருவார். அதுக்கு அடுத்ததாக வந்து இன்னொரு முக்கியமான ரொம்ப ஆச்சரியமான ஒரு அமைப்பு அது. அதாவது ராசிக்கு 8ஆம் இடம், தனுசு ராசிக்கு 8ஆம் இடமாக வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடம்ன்றது வந்து எல்லாருக்கும் தெரியும், ஆயுள் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஒரு மறைவு ஸ்தானமும் கூட. ஸோ அந்த 8ஆம் இடம் வரக்கூடியது தனுசு ராசிக்கு கடகராசி. ஸோ கடகராசியில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடகராசியில் குரு அமர்றாரு அப்படின்னா வந்து சிறந்த உன்னதமான யோகம். என்னங்க மறைகிறார், குரு மறைகிறாருன்றீங்க, அப்புறம் எப்படிங்க எங்களுக்கு யோகம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் கிடைக்கும். எப்போ கிடைக்கும், எங்கே கிடைக்கும்ன்றதை நான் சொல்கிறேன். அதாவது குரு வந்து கடகராசியில் தான் முழு பலத்தை அடைகிறார். தனுசு ராசிலையும் மீனத்திலையும் ஆட்சி பலம் பெறக்கூடிய குரு பகவான் தன்னோட 8ஆம் ராசியாக வரக்கூடிய, அதாவது தனுசு ராசிக்கு 8ஆம் இடமாக வரக்கூடிய கடகத்தில் சந்திரனுடைய வீட்டில் உச்ச பலம் முழு பலம் பெறக்கூடிய இடத்துல வராது. குரு உச்ச பலம் பெற்றார் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் முழுசாக பலமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அது 8ஆம் இடத்துல இருந்து பலம் பெறதுனால உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு, கடல் ராசியாக வர்றதுனால, கடகம் வந்து கடல் ராசியாக வர்றதுனால வெளிநாட்டில் வச்சுமே உங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை கொடுத்து அதன் மூலிமா உங்கள் வாழ்க்கையை வந்து மேம்படுத்த செய்வார்ன்றது தான் அதில் உள்ள ஒரு ரகசியம். அதுதான் கண்டிப்பான முறையில் 8ஆம் இடத்து குரு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களை நிச்சயமான முறையில் வெளிநாட்டு யோகத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துவார். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து 8ல் குருவாக ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் அந்த குரு தசாவுக்காக எதிர்பார்த்து காத்துட்ருங்க. குரு தசா மட்டும் கிடையாது, தசான்றது 16 வருஷம். புத்தி காலங்கள் எந்த திசா புத்தி வேணாலும் நடந்துகிட்ருக்கலாம். அதில் வரக்கூடிய அந்த குருவுடைய புத்தி காலம், அந்தர காலம், இது எல்லாமே கூட உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான காலமாக தான் இருக்கும். அந்த வகையில் வந்து குரு 8ல் மறைஞ்சாலும் உச்சம் பெறுறதுனால, குரு உச்சம் பெறும்போது கண்டிப்பான முறையில் முன்னாடியே சொன்ன மாதிரி பொருளாதார முன்னேற்றம், நல்ல குழந்தை பாக்கியம், குழந்தைகளால் நமக்கு நற்பெயர்கள் கிடைக்கிறது, பேரண்ட்ஸ்க்கு நற்பெயர்கள் கிடைக்கிறது, நல்ல கல்வி உங்களுக்கு கிடைக்கிறது, நல்ல நண்பர்கள் அமைகிறது, கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகங்கள், இதெல்லாமே வந்து குரு வந்து 8ஆம் இடத்துக்கு குரு கொடுப்பாரு. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வீண் விரை செலவுகளையும் கொடுப்பார். எதுக்கு இந்த செலவு பண்ணுறோம், காரண காரியங்கள் இல்லாமல் எடுத்தெடுப்பில் அந்த செலவுகள்லாம் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஒரு முன் யோசனையோட செலவு, பணம் தானே வரும் அப்படின்ற ஒரு முரட்டு நம்பிக்கையில் செய்யக்கூடிய செலவினங்களால் சில சங்கடங்கள் இருக்க தான் செய்யும். அது பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்காது. அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு வேறு என்ன ஸ்தானத்தில் தான் இன்னும் ஒரு சிறப்பான 12 ராசிகள் இன்னும் சிறப்பாக எங்கே இருந்தால் யோகத்தை செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் சொல்லக்கூடிய துலாம், அதாவது தனுசு ராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி கிரகம் அதிபதியான குருவுடைய முழு பகை கிரகமான, அதாவது முரண்படக்கூடிய இன்னொரு குருவான சுக்கிரனுடைய வீடு. தனுசு ராசி தனுசு ராசிக்கு பகை வீடாக வரக்கூடிய 11ஆம் இடத்துலேயும் இருந்தாலும் குரு நல்லது தான் செய்வார். அந்த இடத்துக்குரிய சுக்கிரன் வந்து சுபகிரகம் தான். சுபகிரக வீட்டில் இன்னொரு சுபகிரகமாக குரு போய் அமரும் போது வந்து இது என்ன மாதிரியான வித்தியாசமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதார முன்னேற்றம், நல்ல கல்வி, அதாவது டிகிரி மேலே டிகிரி வாங்கக்கூடிய அமைப்பு, எதையாவது கற்றுக்கணுன்ற அந்த ஆர்வம், பொன்பொருள் சேர்க்கை, வண்டி வாகன யோகங்கள், இது எல்லாத்தையுமே வந்து குருவும் சுக்கிரனும், குரு தொடர்பு வந்து சுக்கிரனோட வீட்டுக்கு வரும்போதே வந்து அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பான முறையில் நடக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு அடுத்ததான் இன்னும் ஒரு சிறப்பான யோக பலனை எங்கே இருக்கும்போது செய்வார்னு கேட்டிங்கன்னா யோகஸ்தானம். ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய யோகஸ்தானத்துலேயும் அதே போல் ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானமும். இந்த யோகஸ்தானம் பாகியஸ்தானம்னா என்ன, அது எந்த ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகஸ்தானம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பூர்வ புண்ணிய கர்மாவுக்கு ஏற்ப நமக்கான நல்ல யோகங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தான் வந்து யோகஸ்தானம்னு சொல்லுவோம். அது வந்து நம்மளுடைய தனுசு ராசிக்கு 5ஆம் இடம் வரக்கூடிய மேச ராசி செவ்வாயோடைய வீடு தான் வந்து உங்களுடைய யோகஸ்தானம். அதே போல் பாக்கியஸ்தானங்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், தந்தை வழி ஆதாயங்கள், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியதான் வந்து பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த பாக்கியஸ்தானம் வந்து தனுசு ராசிக்கு 9ஆம் இடம் வரக்கூடிய சிம்ம ராசி தான் பாக்கியஸ்தானம். ஸோ சிம்ம ராசியில் இருந்தாலும் குருவுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து யோகஸ்தானமான 5ஆம் இடத்தில் அமரும் போதும் பாகியஸ்தானமான 9ஆம் இடத்தில் அமரும் போதும் ராசிக்கு பார்வை கொடுத்துட்டே இருப்பார். மேஷத்தில் இருந்தாலும் குருவுடைய பார்வை தனுசு ராசிக்கு கிடைக்கும், தனுசுல இருந்து சிம்மத்தில் இருந்தாலும் தனுசு ராசிக்கு குருவுடைய 5ஆம் பார்வை கிடைக்கும்.
ஸோ அந்த வகையில் வந்து குரு பார்வை ராசிக்கு கிடைக்குது, நம்ம ராசிநாதனே ராசியை பார்க்குறாரு அப்படின்றது வந்து மிக சிறந்த உன்னதமான ஒரு ராஜயோக அமைப்பு அது. அதனால் எப்பயுமே குரு சந்திரன் தொடர்பு, ராசி தொடர்பு வந்துருச்சு அப்படின்னா வந்து நற்பெயர், புகழ், நம்ம பேரை சொன்னால் எல்லாத்துக்கும் தெரிகிற அளவுக்கு ஒரு பிரபலமான மனிதர் ஆகிறது, விஐபி யோகம்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த குரு சந்திரன் தொடர்பு, அதாவது பாகியஸ்தானத்திலேருந்து குருவுடைய பார்வையும் யோகஸ்தானத்திலேருந்து குருவுடைய பார்வையும் ராசிக்கு கிடைக்கும்போது கண்டிப்பான முறையில் இந்த நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். அது போக நான் இன்னும் சில முக்கியமான ஸ்தானங்கள்லாம் இருக்குது. 6ஆம் இடத்துல இருந்தாலும் கூட சரி, ராசிக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடமான கன்னி ராசியில் இருந்தாலும் கூட சரி, ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கும்போது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை செய்வார். என்னன்னு கேட்டிங்கன்னா, குருவுடைய பார்வை ராசிக்கு 6ஆம் இடமாக சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு விழுகும். 10ஆம் இடத்துல இருக்கும்போது அவருடைய பார்வை கிடைக்கிறதுனால உங்கள் சேவைகள்னால கண்டிப்பான முறையில் உங்களோட தொழிலில் மிகப்பெரிய ஒரு உன்னதமான வெற்றியை அடைவீங்கன்றதுக்கு அடையாளமாக அந்த அமைப்பு இருந்துகிட்ருக்கு. இது மாதிரி இப்போ உங்கள் ஜனன ஜாதக அடிப்படையில் உங்களுடைய தனுசு ராசிக்கு குரு அமையக்கூடிய இந்த நிலைகள் வந்து உன்னதமான யோக பலன்களை கொடுக்குன்றதை நான் வந்து உறுதியாக சொல்லலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, குரு வந்து ஒரு ராசிக்கு என்னென்ன ஸ்தானங்கள் இருந்தால் என்னென்ன பலன்கள் செய்வார் அப்படின்னு பார்த்தோம். குரு வந்து நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை தான், முழு சுபர். அவர் பார்க்க கோடி நன்மை. அவரோட பார்வை எங்கெங்கே படுதோ அங்கே இருக்க எல்லா தோஷத்தையும், எந்த விதமான ஒரு அசுபஸ்தானத்தில் ஒரு உச்சபட்சமான தோஷங்களை செய்யக்கூடிய கிரகங்கள் இணைவு இருந்தாலும் கூட அதையே வந்து யோகமாக மாற்றக்கூடிய வலு வந்து குருவுடைய பார்வைக்கு உண்டு. ஸோ அந்த வகையில் வந்து குருவோட நிலை ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால உங்கள் ராசிக்கு குரு எந்த ஸ்தானத்தில் இருந்தால் என்ன பலன் செய்வார் அப்படின்றத பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு, உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு குரு என்னவா இருக்கார் அப்படின்றது நம்ம முக்கியம். இது நம்ம சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில், உங்களோட பிறப்பின் ஜாதகத்தில், உங்கள் பிறப்பு ராசியின் அடிப்படையில் குரு இருந்த ஸ்தானத்தை வச்சு நம்ம சொல்லப்பட்ட பலன்கள். அதன் போக கோச்சார ரீதியாக தற்கால கிரக நிலைகளில் உங்கள் ராசிக்கு குரு எந்த நிலையில் இருக்கார். இப்போ அந்த அடுத்து வரக்கூடிய அந்த அக்டோபர் மாதங்களில் வந்து அக்டோபர் மாதம் 8ஆம் தேதியிலேருந்து அதிசாரம், குரு அதிசார நிலைக்கு போக போகிறாரு. மிதுன ராசியிலேருந்து அவர் கடக ராசி உச்ச பலத்தை அடையக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. ஸோ இந்த உச்ச பலம் அடையக்கூடிய குரு பகவான் அதிசார நிலையில் வந்து உச்ச பலம் அடைஞ்சு அவர் என்னென்ன பலன்களை செய்ய போகிறார். நம்ம வந்து வெறுமனே நம்மளோட ஜனன ஜாதகம் மட்டும் முழு பலனுக்கு போதுமானதா அப்படின்னு இல்லாமல் நம்மளுடைய கோச்சார நிலைகளில் கிரகங்களுடைய நிலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சந்திரன், அதாவது கோச்சார நிலைன்றது வந்து சந்திரனுக்கு இப்போ ராசிக்கு, நம்மளுடைய ராசிக்கு இப்போது குரு எங்கே இருக்கார், சனி எங்கே இருக்கார் அப்படின்றத பார்க்குறது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து சனி வக்ரத்துலேயும் தற்கால நிலையில் சனி வக்ரத்தில் இருக்கார். அடுத்த அக்டோபர் மாதம் வந்து குரு அதிசாரத்துக்கு வரப்போகிறாரு. இப்படி கிரக மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. அதை தாண்டி உங்களுடைய ஜனன ஜாதகம், உங்களோட சொந்த ஜாதகம், உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம், தசா புத்தி என்ன தசா போயிட்டுருக்கு, புத்தி என்ன கிரகம் போயிட்டுருக்கு, அதன் அடிப்படையிலையும் அதில் உங்களுடைய லக்னத்துக்கு ராசிக்கு நம்ம பார்த்தோம்னா அதே மாதிரி உங்கள் லக்னத்துக்கு குரு என்ன நிலையில் இருக்கார், இதெல்லாம் வச்சு இன்னும் டீட்டெயிலாக ஆய்வு பண்ணி உங்களோட எதிர்காலத்தை பற்றி சரியாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றீங்க அப்படின்னா, இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா, உங்களோட ஜனன ஜாதகத்தை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கான கம்ப்ளீட்டான ஒரு தெளிவான விளக்கங்களை கொடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்த முடியும் அப்படின்றத நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம்.